அமெரிக்காவிலிருந்து சீனாவுக்கு ஒரு கப்பல் பயணம் செய்தது. அந்த கப்பலிலே நிறைய பேர் பயணம் செய்கிறார்கள். பயணத்தின் போது இரு நபர்கள் பேசிக்கொண்டு செல்லுகிறார்கள். அதில் ஒருவர் மாபி என்ற ஒரு குருவானவர், ஒரு வியாபாரி. இருவரும் சகசமாக முதல்ல அறிமுகப்படுத்தி கொண்டு பேசிக்கொண்டே செல்கிறார்கள். இவர் அறிமுகப்படுத்துகிற பொழுது ஒரு குரு என்று அறிமுகப்படுத்துகிறார். நீங்கள் எங்கே செல்லுகிறீர்கள்? சீனாவுக்கு நற்செய்தி பணியாற்ற செல்கிறேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த வியாபாரியும் அறிமுகப்படுத்துகிறார். இவர் வியாபார நோக்கத்தோடு செல்கிறேன், நான் நிறைய கம்பெனி வச்சுருக்கேன், வைப்பதற்கு வாங்குவதற்கு ஒரு சில அக்ரிமெண்ட் போடுறதுக்காக போகிறேன்னு சொல்லி இப்படி இருவரும் பகிர்ந்து கொள்கிறார்கள் தங்களுடைய பணிகளை. அப்போ கடைசியாக அந்த வியாபாரி சொல்லுகிறார், தயவுசெய்து நீங்கள் ஏன் அமெரிக்காவிலேயே நீங்கள் பணியாற்ற வேண்டியது தானே, ஏன் சீனாவுக்கு செல்கிறீர்கள்? அங்கு செல்லாதீர்கள். இப்போ கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு குருவானவருடைய அதாவது கையில் உள்ள விரல்களை, 3 விரல்களை வேத விரோதிகள் வெட்டி எடுத்து விட்டார்கள். அதனால் நீங்கள் அங்கே போகாதீங்க, அங்கே எதிர்ப்புகள் நிறைய இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது, கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க முடியாது, அதனால் உங்கள் மதத்தை பற்றி நீங்கள் அங்கே அறிவிக்க முடியாது, அங்கே செல்ல வேண்டாம். ஏனென்றால் அந்த குருவானவருடைய கைகளை எடுத்து விட்டார்கள், உங்களுக்கு பயம் இல்லையா, அங்கு செல்ல வேண்டாம் என்று அவர் ஒரு அன்போடு கரிசனையோடு அந்த வியாபாரி அந்த குருவிடம் சொல்லுகிறார். பரவாயில்ல, அதனால் ஒன்றுன்னு சொல்லி இவர் பேசி சமாளிச்சுட்டு இருவரும் மதிய உணவு வருகிறது, மதிய உணவுக்கு செல்லுகிறார்கள். அப்போ 2 பேரும் கை குலுக்கிறார்கள். சரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் கைகுலுக்கி பார்க்கிற பொழுது தான் அந்த கையில் அவருக்கு 3 விரல் இல்லை. அப்போ தான் வியாபாரி உணர்கிறார், ஏற்கனவே இந்த குருவானவர் அமெரிக்காவில் சீனாவுக்கு சென்று நற்செய்தி பணியாற்றி தன்னுடைய கைகளில் உள்ள 3 விரல்களை இழந்தவர் மீண்டும் தைரியத்தோடு கிறிஸ்துவை பற்றி அறிவிக்க வேண்டும் என்று இவர் செல்கிறார் என்றால் எந்த அளவுக்கு தைரியத்தோடு, துணிச்சலோடு, இறை வல்லமையோடு, தூய ஆவியின் துணையோடு இவர் செல்கிறார் என்பதை இந்த உலகம் அறியும். அதே நேரத்தில் அந்த வியாபாரியும் வியப்புறுகிறார், இந்த அளவுக்கு கிறிஸ்துவின் மீது அன்பு கொண்டிருக்கிறார் என்று. ஆம், கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையின் அன்பு பக்தர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் யோசேப்புக்கும் அவருடைய தந்தை யாக்கோப்புக்கும் உள்ள நிகழ்வை நாம் பார்க்கிறோம். இருவருமே சந்தித்துக் கொள்கிறார். முதலில் யாக்கோப்பு கானான் தேசத்தை விட்டு எகிப்து தேசத்துக்கு செல்வதற்கு தயங்குகிறார். எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே போகணுமா, ஏன்னா இங்கே கொடிய பஞ்சம் உருவாகி இருக்குது. இப்படிப்பட்ட நிலையில் அங்கு செல்ல இருக்கிறார். ஆனால் தயக்கம் இருக்கிற பொழுது கடவுள் அவரை தேற்றுகிறார். நீ எகிப்து தேசத்துக்கு செல், நான் உன்னோடு இருப்பேன் என்ற ஆறுதலான வார்த்தையை, தைரியத்தை கொடுக்கிறார். அதுதான் முதல் வாசகத்தில் படிக்க கேட்டோம். கடைசியில் நாம் பார்க்கலாம், அதாவது யோசேப்பும் யாக்கோப்பும் சந்தித்து கொள்கிறார்கள். சந்தித்த உடனே எந்த அளவுக்கு அவர்கள் தங்களுடைய உறவை, அன்பை பரிமாறிக்கொள்கிறார்கள். இதற்கிடையில் அந்த யோசேப்பு எவ்வளவு தர்ம சங்கடங்களை சந்தித்தார். துவக்கத்தில் அவருடைய சகோதரர்கள் விற்கப்பட்டு எகிப்துடைய அரண்மனையில் இருந்து எப்படியெல்லாம் அவர் கஷ்டப்பட்டார், துன்பப்பட்டார். அதெல்லாம் அவர் உண்மையிலே நினச்சி பார்த்துருக்க முடியாது. ஆனால் இந்த துன்பங்கள், கஷ்டங்களை எல்லாம் அவர் ஒரு கடவுளுடைய வரமாக எடுத்துக்கொண்டார். அப்படி எடுத்துக்கொண்டதனால் கடவுள் அவரோடு இருந்து ஒவ்வொரு நிலையிலும் அவரை வழிநடத்தி அவரை கடைசியில் எகிப்துக்கு ஆளுநராக உயர்த்துகிறார். அப்படி ஆளுநராக உயர்த்தப்பட்ட பொழுதுதான் இந்த அவருடைய தந்தை யாக்கோப்பும் அவருடைய சகோதரர்கள் சந்திக்கிறார்கள். அந்த உறவின் மகிழ்வு எப்படி நிகழ்ந்தது என்பதை கடைசி பகுதியிலே இன்றைய முதல் வாசகத்திலே கொடுக்கப்பட்டது. ஆனால் இவ்வளவு எதிர்ப்புகள், சங்கடங்கள், துன்பங்கள் அவர் பட்டாலும் எல்லாம் கடவுள் இது எனக்கு ஆசீர்வாதமாக கொடுத்திருக்கிறார் என்று அவர் நேர்மறையாக எடுத்துக்கொண்டார். மன உறுதியோடு செயல்பட்டார். ஆண்டவர் சொல்கிறார்ல இந்த நற்செய்தியில் கடைசியில், மன உறுதியோடு இருங்கள், எல்லாத்தையும் தாங்கிக்கலான்னு சொல்கிறார். அப்போ அந்த மன உறுதியோடு இருந்து யோசேப்பு சிறப்பாக அந்த நாட்டையும் வழி நடத்தி இருக்கிறார். உறவுகளையும் விட்டு கொடுக்காமல் சகோதரர்களையும் மன்னித்து ஏற்றுக்கொள்கிறார். தந்தையையும் சந்தித்து தந்தையுடைய ஆசிரியையும் பெறுகிறார். பிரியமான அன்பு சகோதரமே, இதே போல இன்றைய நற்செய்தியிலும் ஆண்டவர் இயேசு அந்த திருத்தூதர்களுக்கு எப்படியெல்லாம் அவர் அறிவுரை கூறி அனுப்புகிறார். அவர் அந்த பயிற்சி பணியிலே இப்படியெல்லாம் இருக்கும்னு சொல்லி அவர்களுக்கு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் கொடுக்கும் வண்ணமாக துன்பங்கள் இருக்கும், பிரச்சனைகள் இருக்கும், குழப்பங்கள் இருக்கும், உங்களை எதிர்த்து நிறைய போராடுவாங்க, சண்டை போடுவாங்க.
என்னை பற்றி நீ சான்று பகர்கிற பொழுது நிறைய எதிர்ப்புகளை சந்திக்கக்கூடும். நல்ல வாழ்வு வாழ்ந்தாவே இன்னைக்கு நிறைய எதிர்ப்புகள் வருகிறது. நம்ம சொந்த பந்தம் நம் மீது பொறாமைப்படுகிறார்கள், கோவப்படுகிறார்கள். இப்படி வளர்ந்துட்டானே, இப்படி செஞ்சுட்டானே என்று உறவுகள் எல்லாம் இன்றைய நிறைய கோவப்படுகிறது. அப்படிப்பட்ட நிலையில் ஆண்டவர் இயேசு அன்றைய பல எதிர்ப்புகள் இருக்கும் என்று சொல்லி தைரியமாக இவையெல்லாம் நீங்கள் சந்திக்க வேண்டும். ஆனால் அந்த எதிர்ப்புகள் துன்பங்கள் இருக்கின்ற பொழுது இன்னொரு ஆறுதலான வார்த்தையை ஆண்டவர் இயேசு சொல்றார். என்ன சொல்றாரு? தந்தையின் ஆவியானவர் உங்களோடு இருக்கிறார். தந்தையின் ஆவியார் என்ன பேசுவது, எப்படி செயல்படுவது என்று அந்த ஆறுதலான வார்த்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். சொல்லி அனுப்பி இப்படி செயல்படுங்கள் என்று அவர்களை வழி நடத்துகிறார். பிரியமானவர்களே, இப்படி ஆண்டவர் இயேசு அந்த திருத்தூதர்களை ஒவ்வொரு நிலையிலும் பக்குவப்படுத்துகிறார். இதே நிலைதான் இன்று நாமும் ஆண்டவர் இயேசுவை பின்பற்றி வாழ்கிற பொழுது நாம் நற்செய்தி அறிவிக்கிறோமோ அறிவிக்கவில்லையோ, பட் உண்மையான கிறிஸ்தவ வாழ்வு, உண்மையான மனித வாழ்வு வாழ்கிற பொழுது நிறைய சவால்களை இன்றைய நாளில் நாம் சந்திக்கக்கூடும். நல்ல மனுஷனை வாழ்ந்தாவே இன்னைக்கு நிறைய உலகம் நம்ம இயேசும் திட்டம், இவன் என்ன பெரிய நீதிமானான் என்று இன்றைய உலகம் இருக்குது. அதே போல் இன்றைய உறவுகளை நாம் பார்க்குறோம். கொஞ்சம் நல்லா வளர்ந்து நல்லா செழுமையாக இருந்தோம்னாவே சுற்றி உள்ள உறவுகள்லாம் நம்ம மீது பொறாமைப்படும். ஏதாவது நம்ம மீது காழ்ப்புணர்ச்சி கொண்டு தகாத வார்த்தைகள், தீய வார்த்தைகள் பேசுவார்கள், பொறாமைப்படுவார்கள், நமக்கு எதிராக கிளர்ச்சி செய்வார்கள், இப்படி நிறைய துன்பங்களை கொடுப்பார்கள். இப்படிப்பட்ட உலக வாழ்க்கை மத்தியில் நாம் எப்பேற்பட்ட வாழ்வை மேற்கொள்ள வேண்டும்? எந்த நிலையிலும் மன உறுதியோடு நம்பிக்கையோடு நீ செயல்பட வேண்டும். அதற்கு ஒரு சில உதாரணங்களை நாம் பார்க்கலாம். குறிப்பாக எரேமியா, இது இறைவாக்கினர்கள் அதிகமாக துன்பப்பட்டவர் எரேமியா இறைவாக்கினர். அப்படி அதிகமாக துன்பப்பட்ட அந்த எரேமியா இறைவாக்கினர் கடவுள் அபரிவிதமாக அவரை வழி நடத்துகிறார். நான் உன்னோடு இருப்பேன் என்று சொல்லி, நீ எங்கே போனாலும் போ, உன்னோடு நான் இருப்பேன். ஆனால் பல்வேறு துன்பங்களை அவர் சந்தித்தார். அப்படி சந்திக்கின்ற பொழுது கடவுள் அவரோடு இருந்து உறுதுணையாக இருந்து அவரை வழி நடத்தினார். அதே போல எசேக்கியேல் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரம் 2வது வசனத்தில் நாம் பார்க்கலாம். அவர் என்னோடு பேசுகையில் ஆவி என்னுள் புகுந்து என்னை எழுந்து நிற்க செய்தது. அப்போ ஆவி அவரோடு இருந்தது. ஆவியானவர் அவர் வழி நடத்துகிறார். அப்போ துன்பங்கள் மத்தியில், கஷ்டங்கள் மத்தியில் நீ எழுந்து நிற்க வேண்டும் என்ற அந்த உறுதுணையான வார்த்தையை கடவுள் கொடுக்கிறார். அப்போ எசேக்கியேல் எழுந்து நின்று தன்னுடைய பணியை ஆரம்பிக்கின்றார். இன்னும் நாம் பார்க்கலாம். தானியேல் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்தது. ஏனென்றால் பாபிலோனியர்களால் இஸ்ராயேல் மக்கள் அடிமைப்பட்டு பல்வேறு துன்பங்களுக்கு, இன்னல்களுக்கு ஆளாகி இருக்கின்ற சூழ்நிலையில் தானியேல் மட்டும் அரசரிடமிருந்து ஒரு நன்மதிப்பை பெற்றிருந்தார். அவரும் பல்வேறு துன்பங்களை சந்தித்திருந்தாலும் தன்னுடைய உறுதிப்பட்ட அந்த வாழ்வு, ஆவியானவர் அவரிடத்தில் இருந்தது. அதாவது வியத்தகு ஆவி அவரிடத்தில் இருந்தது என்று நாம் படிக்கின்றோம். அப்போ அந்த அளவுக்கு அவர் இவ்வளவு துன்பங்கள் மத்தியிலும் உறுதுணையாக இருந்து செயல்பட்டார். கடவுளுடைய வல்லமையை தன்னுடைய வல்ல செயல்களால் எடுத்துரைத்தார். இன்னும் நாம் புதிய ஏற்பாட்டில் பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணி 4ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் தூய ஆவியானவர் தூய ஆவி பேதுருவால் ஆட்கொள்ளப்பட்டு அந்த அளவுக்கு வல்லமையோடு, ஏன்னா யூத சங்கம் எல்லாம் சேர்ந்து கிறிஸ்தவத்தை அழிக்க வேண்டும் என்று நினைக்கின்றையில் இவர் தூய ஆவியின் வல்லமையால் திருத்தூதர் பேதுருவும் மற்ற சீடர்களும் சேர்ந்து எல்லாவற்றையும் முறியடிக்கின்றார்கள். அந்த அளவுக்கு அதை நாம் இந்த திருத்தூதர் பணியிலே பார்க்கிறோம். எந்த அளவுக்கு வல்லமையோடு அவர் பேசினார், செயல்பட்டார் என்பதை. இன்னும் அடுத்த நிலையில் பார்க்கிற பொழுது திருத்தூதர் பணி 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் ஆற்றலும் கொண்டவராக தூய ஆவியின் துணையாலே அவர் செயல்பட்டார். 6ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தில் இவ்வாறு படிக்கிறோம். ஸ்தேவான் அவரது ஞானத்தையும் குறிப்பாக தூய ஆவி வாயிலாக அவர் பேசிய வார்த்தையையும் எதிர்த்து நிற்க அவர்களால் முடியவில்லை. அந்த அளவுக்கு துணையாளர் அவரை வழிநடத்தியிருக்கிறார். துணையாளர் அந்த அளவுக்கு வழிநடத்தியிருக்கிறார். பிரியமானவர்களை, இன்னும் சற்று ஆழமாக போகிற பொழுது, ஏன் அன்னை கன்னிமரியால் கூட முதலில் கணவனை அறியாமல் கருவுற்ற பொழுது இது எப்படி நிகழும் என்ற ஒரு தயக்கத்தை வெளிப்படுத்துகிற பொழுது அப்போ கடவுள் என்ன சொல்லுகிறார்? லூக்கா நற்செய்தி 1:35 தூய ஆவி உம்மீது வரும், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உம்மேல் நிழலிடும். அப்போ அவர்களும் இன்னல்கள், பல்வேறு தயக்கங்கள் இப்படி இருந்த சூழ்நிலையிலும் கடவுளுடைய ஆவி அவரை வழிநடத்தியது. இப்படி பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் பல்வேறு நபர்களை கடவுள் எந்த அளவுக்கு தன்னுடைய துணையாளர் ஆவியானவர் வழி நடத்தினார் என்பதை நாம் உணர்ந்தோம். பிரியமானவர்கள், இன்று நாம் வாழக்கூடிய வாழ்வு ஒரு சவால் நிறைந்த வாழ்வு. இப்படிப்பட்ட வாழ்வில் நாம் எப்பொழுதுமே மன உறுதியோடு இருக்க வேண்டும். மன உறுதிக்கு எதிர்மறையான செயல்பாடுகளை மேற்கொள்ளாமல், நிறைய நேரத்தில் தாழ்வு மனப்பான்மை,
கோபம், இவைகளெல்லாம் நம் மன உறுதிக்கு எதிராக இருக்கின்றன. இவைகளை எதிர்மறையான எண்ணங்களை வகுத்து கொள்ளாமல் நேர்மறையான எண்ணங்களை வகுத்து கொண்டு நாம் வாழ்கின்ற வாழ்வு கடவுளுக்கு உகந்த வாழ்வு, நல்வாழ்வு, நம் வாழ்வால் பிறருக்கும் வாழ்வை கொடுக்க வேண்டும் என்ற அந்த பெருந்தன்மையான உணர்வுகளை நம்மில் வளர்த்து கொண்டு, எப்படி இந்த நாளிலே எல்லா புனிதர்களும் நாம் பார்க்கிறோம், எவ்வளோ பேர் மன உறுதியோடு இருந்து துணையாளரின் வழியாக அவர்கள் இயேசுவுக்காக சாட்சிய வாழ்வு வாழ்ந்தார்களோ, அதுபோல நாமும் நம் குடும்பங்களில், பணித்தலங்களில், செல்லுகின்ற இடங்களில் மன உறுதியோடு இருப்போம், நம்பிக்கையை வளர்த்து கொள்வோம். இன்னல்கள், துன்பங்கள் உறவுகளுக்கிடையே, பணியாளர்களுக்கிடையே, குடும்பங்களுக்கிடையே வருகின்ற பொழுது அவைகளை துணையாளரின் வழியாக, நம்பிக்கையின் வழியாக வெற்றி கொண்டு நாம் சிறப்பாக வாழ்ந்து சான்று பகர தொடர்ந்து புனித பெனடிக்ட் பரிந்துரையை நாடி, அன்னையின் பரிந்துரையை நாடி இந்த திருப்பலியிலே மன்றாடி ஜெபிப்போம். ஆமேன்.